வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆடி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல குரு பகவானை பார்ப்போங்க. குரு பகவான் விருச்சிக ராசிக்கு தனாதிபதியாக தான் இருக்கார். அப்போ தனாதிபதி வலிமையாகிற போது கண்டிப்பாக நமக்கு பணவரவு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விஷயத்தில் வரும். அதே மாதிரி கடன் காட்சி பிரச்சனைகள் அதெல்லாம் விலகிறதுக்குடைய ஒரு அம்சம் உங்களுக்கு இருக்குங்க. 5ஆம் அதிபதியாகவும் குரு வலிமை பெற்று காணப்படுறதுனால உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது. நீண்ட நாளாக எதிர்பார்த்து நடக்காது இருந்த காரியங்கள் கூட இப்போ நடக்கிறதுக்குடைய ஒரு அம்சத்தையும் அதே குரு பகவான் கொடுப்பார். குரு பகவான் 9வது இடத்துல வலிமையாக இருக்கிறனால ஒரு சிலருக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அம்சம் இருக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகிறது அல்லது டிரான்ஸ்ஃபர் ஆகிறது, அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை அந்த குரு உருவாக்குவாருங்க. ஒரு சிலருக்கு அலைஞ்சு திரிஞ்சு வேலை செய்கிற மாதிரியான விஷயங்களை உருவாக்குவார். சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு சார்ந்த வகையில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு அம்சம் இப்போ இருக்குது. சூரிய பகவான் வேற உங்களுக்கு 9வது ராசியில் தான் இருக்கார். அவரும் வெளிநாடு சார்ந்த வாய்ப்புகளை உங்களுக்கு நல்லா உருவாக்கி கொடுப்பாரு. சில நேரம் தந்தையோட கருத்து வேறுபாடுகள் உருவாக்கும். இல்லைன்னா தந்தைக்கு ஏதாவது இந்த சளி இருமல் காய்ச்சல் அந்த மாதிரியான ஏதாவது உடல் உபாதை நீங்கிறதுக்குடைய ஒரு அம்சமும் இந்த ஆடி மாதத்தில் இருக்கும். அடுத்து 7வது இடத்துல உங்களுக்கு செவ்வாய் இருக்குது. இது தற்காலிக செவ்வாய் தோஷம். இந்த தற்காலிக செவ்வாய் தோஷம் என்ன பண்ணுன்னா, அந்த கணவன் மனைவிக்குள்ளே மட்டும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு கடந்த ஒரு மாதம் அதுக்குள்ளேயே பார்த்தீங்களா, அப்படி இல்லைன்னா இன்னொரு ஒரு 10 நாள் அந்த வகையில் எடுத்துக்கலாம். அதில் மட்டும் ஏதாவது ஒரு வகையில் கருத்து வேறுபாடுகளை உருவாக்கும். கணவன் மனைவிக்குள்ளே லைட்டாக சண்டை சச்சரவை உருவாக்கும். அவ்வளோதான், வேறு பெரிய கெடுபலன்கள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. 4வது இடத்துல ராகு இருக்குது. பொதுவாக 4வது இடத்துல ராகு இருக்கிறது நல்லது இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தாயாரை நமக்கு எதிரியாக்குற மாதிரியான வேலைகளை செய்து தாயாருக்கும் நமக்கும் பகையை அது உருவாக்கி விடுது. ஒருவேளை தாயார் கூட பகையை உருவாக்கலைன்னா தாயாருக்கு உடல்நல குறைபாடுகளை ஏற்படுத்துது. அதாவது நோய் நொடிகளை கொஞ்சம் கொடுக்க தான் செய்யுது. ஒரு சிலருக்கெல்லாம் உங்களுக்கோ உங்களுடைய தாயாருக்கோ இந்த அல்சரு, கேஸ்ட்ரிக் பிரச்சனை, செரிமான கோளாறு அந்த மாதிரி வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தா ஏதாவது ஒரு பொருளை நம்ம அடுத்தவங்கள்ட்ட கொடுக்குற மாதிரி வரும். ஏதோ ஒன்று, சரிங்களா? அது பொருளாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், அல்லது வண்டி வாகனங்களாக இருக்கலாம், அல்லது நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளாக இருக்கலாம். இதெல்லாம் யார்கிட்டையாவது கொடுக்குற மாதிரி வரும். அதே மாதிரி பிராணிகள் இந்த காலத்தில் விருத்தி ஆகாது. அதே மாதிரி விவசாயம் தொடர்புடையவங்களுக்கு கொஞ்சம் விவசாயம் கொஞ்சம் விருத்தி ஆகாது இப்போதைக்கு. ஒரு 2-3 மாதத்துக்கு அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சரியாகும். 5வது இடத்துல சனி இருக்குது. 5வது இடத்துல சனி இருக்கிறது சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் இப்போ இருக்குது. குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நீங்கள் முயற்சி பண்ணலாம். 10வது இடத்துல சுக்கிரன் இருக்குது. 10வது இடத்துல சுக்கிரன் இருக்கிறது சொந்த தொழில் செய்கிறவங்களை கொஞ்சம் தடங்கல் பண்ணும். அதே மாதிரி 10வது இடத்துல கேது இருக்கிறதும் அப்படி தான். நம்ம செய்கிற வேலையை கொஞ்சம் சரியாக செய்ய விடாது, அல்லது தொழில் பண்ணாலும் கொஞ்சம் சரியாக செய்ய விடாது. அது ஒரு 2-3 மாதத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். இப்போ சுக்கிரன் வேறு ஆகஸ்ட் 2ஆம் தேதி கன்னி ராசிக்கு வந்துடுவார். கன்னி ராசிக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா சுக்கிரன் 11ல் இருந்து ஆடை ஆபரணத்துறையில் இருக்கவங்க, கலைத்துறை, கட்டடக்கலைத்துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. அதே மாதிரி இந்த பியூட்டிஷியன் லைன் இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே சுக்கிரன் சில நேரத்தில் ஒரு சிலருக்கு மட்டும் அந்த பெண்களால் கெட்ட பேர் வர்றதுக்குடைய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும், ஆண்களை பொறுத்தளவு, சரிங்களா? அதே மாதிரி பெண்களாக இருந்தால் ஆண்கள் வகையில் ஏதாவது ஒரு கெட்ட பேர் வரலாம். அது சில நேரத்தில் கணவனே கூட நமக்கு கெட்ட பேரை எடுத்து கொடுக்கலாம், மனைவியே கூட எடுத்து கொடுக்கலாம், அல்லது வேறு நபர்கள் கூட நமக்கு அந்த மாதிரி எடுத்து கொடுக்கலாம். அதனால் அந்த ஒரு விஷயத்தில் நாம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அஷ்டமஸ்தானத்தில் பொதுவாக எப்பயுமே அஷ்டமாதிபதி வலிமை பெறக்கூடாது, சரிங்களா? இப்போது வலிமையாக தான் இருக்குது. அது எத்தனை நாளைக்கு இருக்குன்னா ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதி வலிமை வர்ற போது நம்ம எதிர்பார்க்காத சில காரியங்கள் நடந்து நம்மளை டென்ஷன் பண்ணி விட்டுரும். அல்லது எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியம் நடக்காது, ஒரு மாதிரி தடை தாமதமாகவே இருக்கும். இது ஜூலை 11 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் எந்த தொந்தரவும் இருக்காது. ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு வம்பு வழக்குகளை உருவாக்கும், இல்லைன்னா அந்த உடல் நல கோளாறுகளை மட்டும் உருவாக்கும். ஜூலை 31 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு சரியாயிரும். ஏன்னா அந்த டேட்டில் புதன் 9வது ராசிக்கு போயிடுவார். அதே மாதிரி 9வது ராசிக்கு போகிற போது இந்த வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் எது வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக கிரகநிலைகள் அப்படிங்கிறது
விருச்சிக ராசிக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கு.